சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சென்னையில் அன்புமணி நடத்தக்கூடிய போராட்டத்தை திமுக கூட்டணி புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணித்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், இந்த போராட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமகவினர் இன்றைய தினம் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை தொடர்ந்து பாமக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இந்த போராட்டத்திற்கு திமுகவை தவிர, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுகவை தவிர மற்ற கட்சிகளை அழைப்பது என்ற முடிவெடுத்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்செயலர் ஆனந்த் உள்ளிட்டவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகிறது. அதேபோல தேமுதிக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நேரில் கலந்து கொள்ளாமல் கடிதம் மூலம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே கடந்த ஆட்சியில அதிமுக தான் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தார்கள். அதே நேரத்தில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் அதிமுக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாதது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு 10.5% உள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கிய பின்னர் அதிமுகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவை தேர்தல் முடிவுகள் காட்டியது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒரு கடும் பின்னடைவும், அதே போல வட மாவட்டங்களையும் அதிமுக ஒரு பெரும் வெற்றியை பெற முடியாத நிலையில தற்பொழுது பாமக நடத்தக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் உள் இடஒதுக்கீடை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் அதிமுக கலந்து கொள்ளாது என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தலில் இதுவரை கூட்டணி எந்த முடிவு எடுக்கப்படவில்லை. பாமகவை பொறுத்தளவு அன்புமணி, ராமதாஸ் என்று இருதரப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலையில எந்தவித ஒரு கூட்டணி முடிவும் எடுக்காத நிலையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு முடிவை அதிமுக எடுத்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கு. கண்டிப்பா கோகுல், போராட்டம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கோகுல்.